ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கேப்சிகம் கறி பார்க்கலாங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். குடமிளகா கறி வானல் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த வானலில் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேங்க. உப்பு போட்டோம்னா அந்த பன்னீர் அடியில் ஒட்டாமல் இருக்கும். பன்னீர் இது மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. க்யூப் மாதிரி. இது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டதுனால ஒட்டாமல் வருது பாருங்கள். எவ்வளோ நல்லா இது மாதிரி நல்லா கலராக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிலே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இது பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எனக்கு இது மாதிரி போட்டால் பிடிக்குன்றதுனால நான் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு நல்லா இது மாதிரி மேஷ் ஆகிடுற மாதிரி வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி போட்டிருக்காங்க. இதில் எவரெஸ்ட் அவங்களது பன்னீர் மசாலா போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ குடமிளகா போட்டுக்கலாங்க. குடமிளகா போட்டு இது மாதிரி ஒரு வாட்டி அந்த மசாலா நல்லா சேர்கிற மாதிரி ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு நம்ம எண்ணெயிலையும் போட்டு வச்சுருக்கோங்க. அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ நமக்கு திக்னஸ் அது மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாங்க. நான் இது மாதிரி கலராக ஃப்ரை பண்ணேன்னா இப்போ இந்த தண்ணியில் நல்லா அது வேகுங்க. நல்ல குழம்புல வேகும்போது அது கரைஞ்சி போகாமல் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணதுனால. இப்போ கசூரி மேத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நல்ல மணமாக இருக்கும். காஞ்ச வெந்தய இலை. இப்போ மில்க் க்ரீம் நம்ம பால் ஏடு ஒரு 2-3 ஸ்பூன் அவ்வளோ விட்டுருக்காங்க. பால் எடுத்துட்டு அது மாதிரி விட்டுட்டோம்னா நமக்கு க்ரீம் இடத்துல அது யூஸ் ஆகிடும். உங்களுக்கு க்ரீம் கிடைச்சாலும் க்ரீமும் போட்டுக்கலாம். மில்க் க்ரீமு, ஃப்ரெஷ் க்ரீமு. இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துடுச்சு. பன்னீரும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாருங்கள், பார்த்தாவே எவ்வளோ நல்லா இருக்குது. இது கரைஞ்சி போகாமல் ரொம்ப சுவையாக நல்லா வெந்திருக்குங்க பன்னீர் கூட. இது சப்பாத்தியோடு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக